மீண்டும் நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறது முட்டை கணவாய் பிரட்டல். ஒவ்வொரு வாரமும் புது புது டிஷ் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி அதே மாதிரி முட்டை கணவாய் பிரட்டல். இப்போ முட்டை கணவாய் பிரட்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். கணவாய், எண்ணெய், கறிவேப்பிலை, ரம்பை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், மசாலா தூள், மஞ்சள் தூள், முட்டை, தேசிக்காய் போன்றவை. இந்த முட்டை கணவாய் பிரட்டலுக்கு இந்த கணவாய் எப்படி கட் பண்ணுறோம், எப்படி வெட்டுறங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக டிசைனாக ஒரு பூ மாதிரி வெட்டுறேங்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்கிட்ட அவங்களுக்கு எந்த கறி பண்ணும்போதும் இது வலுவழுப்பு தன்மை இருக்கனால கறி இதில் ஒட்டாது. அதனால் இதை நம்ம இப்படி ஒரு டிசைனாக வெட்டினோம்னா அந்த கறி அதில் உள்ளுக்கு நல்லா இருந்துக்கும். இப்போ பார்த்துக்குங்க எப்படி கட் பண்ணுறேங்கிறத. இதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை பாயில் பண்ணிக்கணும். அதாவது பாயிலுங்கிறது நீங்கள் தண்ணியை முதல்ல பச்சை தண்ணியில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி அப்படியே வேகிறது. இது பிளான்ச்சிங்னு சொல்கிறது. அதாவது தண்ணியை நல்லா சூடாக்கிக்கணும். நல்ல கொதிக்கிற தன்மைக்கு சூடாக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த கணவாயை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடணும். நீங்கள் என்கிட்ட கனவா வெகு சீக்கிரமாக குக் ஆகக்கூடியது. அதனால் உடனே போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. கட் பண்ண கனவாவை பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். பாயில் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக பூ மாதிரி வந்திருக்குன்னு பார்க்குறீங்க. இதை கறி இதில் ஒட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். எப்போயுமே நீங்கள் கூட கனவா கறி இதுக்காக இல்லை, எந்த கனவா பண்ணும்போது கூட இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த கறி நல்லா கனவோட ஒட்டி இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் மிதமான சூட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சமையலில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மிதமான சூட்டில் போடணுங்கிறது. மிதமான சூட்டில் போடும்போது தான் அந்த வாசனைகள் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு கறிகளுக்கு கலக்கும். இப்போ ரொம்ப போடுவோம். இப்போ கருவேப்பிலை லைட்டாக கிண்டிக்குவோம். உங்களுக்கு எப்போயுமே ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். ஆயில் எப்போயுமே கரெக்டான சூடில் இருக்கணும். இப்போ தான் நல்ல வாசனை கிடைக்கும். ரொம்ப சூடு இருக்குந்தா உடனே அடுப்பை நிப்பாட்டிட்டு அடுத்த சூடு இறங்கின பிறகு போடுங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்குவோம். இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம், இல்லை காஞ்ச மிளகாய் போடலாம். இது காரம் எப்படி நீங்கள் சேர்க்கணுமோ, இல்லை மூட்டை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் காரத்தை பொறுத்து. இப்போ ஓரளவு பொன்னிறமாக ஆகிட்டு இருக்கு. இந்த பதம் வரும்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கார்லிக், இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகி போடுறது காரணம் அந்த நல்ல வாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். முதல்ல போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வாசம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொன்னரமாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பவுடர்ஸ், கொரியாண்டர் பவுடர், கறி பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போடுறோம். இப்போ எண்ணெயில் போட்டு இந்த பவுடர் ஸ்பூனை எண்ணெயில் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நல்லா வாசனை வரும்போது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கிரேவி தன்மை வரணும். இப்போ நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கனவாவை சேர்க்குறோம். அதில் இந்த பதம் வரும்போது கனவாவை சேர்த்துக்கோங்க. அதில் கனவா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் ரொம்ப குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த பதம் வரும்போது நீங்கள் முட்டையை கலக்குறீங்க. இதில் இந்த முட்டை ஏன் போட்டேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு காரணம் சொல்கிறேன். இந்த முட்டை போட்டோன்னு நல்லா அந்த கிரேவி நல்லா திக்காகிடும். உங்களுக்கு தேங்காய் பால் விடணுங்கிற அவசியம் இல்லை. இதுலேயே நல்லா திக்காகி நல்லா அதோட நல்லா பிடிச்சிக்கும். அந்த இதோட கனவாவோட நல்லா பிடிச்சிக்கும்.
இப்போ நம்ம லெமன் சேர்த்துக்கிறோம். லெமன் வந்து ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் காரம், புளிப்பு, மசாலா தூளெல்லாம் கலக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி டேபிளில் சர்வ் பண்ண போகிறோங்கிறத அழகாக நம்ம அழகுபடுத்துவோம். எப்படி டெக்கரேட் பண்ணிக்கிங்க இப்போ பார்க்குறீங்க. எப்பயுமே இந்த மாதிரி பார்த்தோன்னே சாப்பிட தூண்டுற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணணும். பார்வை முக்கியங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண முட்டை கணவாய் புரட்டல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக பிளேட்டிங் பண்ணியிருக்கோங்க நீங்கள் பார்க்குறீங்க. இதை நீங்கள் அழகாக உங்கள் வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு அழகாக கொடுக்கலாம். இது மாதிரியான இன்னொரு புதிய டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.